அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கூட அதே சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அது என்னென்ன டிப்புன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஆயில் விடாமல் அப்படியே வேக வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் போட்டும் வேக வைக்கலாம், இல்லை டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஆயில் போடாமலும் வேக வைக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான டிப் தான். நீங்கள் மாவு பிசையும் போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நார்மலாக போடுற மாதிரி கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் போட்டுக்கிட்டேன். தண்ணி வாமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் நம்ம குடிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சூடான பதத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சா சுடும், ஆனால் கொதிக்கக்கூடாது. நம்ம நார்மலாக வெது வெதுப்பாக குடிக்காமல் கொஞ்சம் சூடாக தண்ணி குடிக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் ஊற்றிக்கோங்க. இது மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம இட்லி மாவில் புளிக்க வச்சு எடுக்கும்போது தோசை எப்படி சாஃப்டாக வருதோ அதே மாதிரி வெந்நீர் ஊற்றும்போது இது கொஞ்சமாக புளிச்சு மாவு சாஃப்டான பதத்துக்கு வந்துடுது. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலர் ரொம்ப டைட்டாகவும் ஒரு சிலர் ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிருவாங்க. இது கரெக்டான பக்குவம். இந்த ரெண்டாவது டிப் என்னென்னா, இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு ஒரு டவல் வச்சு மூடிக்கலாம். இந்த ரெஸ்டிங் டைம் ஒரு 1/2 hour கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் டிப் நம்பர் 3. கண்டிப்பாக 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. அடுத்ததாக நம்ம தேய்க்கிற பதம். 4வது டிப் இந்த தேய்க்கிற பதம் தாங்க. கரெக்டாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தேய்க்கணும். ஒரு சிலர் ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் இருக்கிற மாதிரி தேய்ப்பாங்க. இப்படி கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சிங்கன்னா தான் நல்லா உப்பி வரும், சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ போட்டு காட்டுறேன். அடுத்த டிப் என்னென்னா, அடுப்பை எப்போவுமே மிதமான ஹீட்டில் வைக்கணும். நல்லா ஹையில் வச்சோம் அப்படின்னா உடனே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சு போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள், இது லைட்டாக எண்ணெய் விட்டது. அடுத்த சப்பாத்தி எண்ணெய் விடாமல் அப்படியே வேக வச்சுருக்கேன். நல்லா உப்பி வருது பாருங்கள். நீங்கள் இப்படி கூட போடலாம், அப்படி இல்லைன்னா நெருப்பில் காட்டி கூட எடுக்கலாம். எப்படி எடுத்திங்கனாலும் இது இதே மாதிரி தான் இருக்கும் பதம். இது நம்ம பார்சல் கட்டிட்டு போகிறதுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்தி கையில் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். ரொம்ப நேரம் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்பும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன எல்லா டிப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.